Good morning students, welcome to Jovita channel. இந்த வீடியோவில் 10th சமச்சீர் புக்கில் இருக்கிற சிவிக்ஸ் யூனிட் 1 இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிற அந்த டாபிக் இருக்கிற லெசன்லேருந்து NMMS அதாவது நேஷ்னல் மெரிட் ஸ்காலர்ஷிப்கான அந்த எக்ஸாமுக்கான கொஷின்ஸு எப்படியெல்லாம் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். அதாவது 10th சிலபஸில் சிவிக்ஸ் யூனிட் 1ல் இந்தியன் கான்ஸ்டிடியூஷனுங்கிற டாப்பிக்கில் இருந்து நமக்கு டேலண்ட் எக்ஸாமுக்கு என்னென்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்கலாம் அப்படிங்கிறது நம்ம கிளியராக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. See, first question, the concept of constitution was first originated in USA. அப்படின்னா இது எப்படி கேட்கலாம், அந்த கான்செப்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் வாஸ் ஃபர்ஸ்ட் ஆரிஜினேட்டட் இன் டேஷ் அப்படி கேட்கலாம். இல்லை த கான்செப்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் வாஸ் ஃபஸ்ட் ஆரிஜினேட்டட் இன் விச் கண்ட்ரின்னு கேட்கலாம். எப்படி கேட்டாலும் அதுக்கான ஆன்சர் வந்து யூஎஸ்ஏ, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. இதுதான் கொஷின் நம்பர் 1. கொஷின் நம்பர் 2 பாருங்கள். த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா வாஸ் ஃப்ரேம்டு பை எ கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளி செட் அப் அண்டர் தி கேபினட் மிஷன் பிளான் 1946. இது எப்படி கேட்கலாம் அப்படின்னா, the constitution of India was framed by the constituent assembly by which plan அப்படின்னு கேட்கலாம். இல்லைனா in which yearனு கேட்கலாம். அப்போ which planனு கேட்டாக்க அதுக்கு ஆன்சர் கேபினட் மிஷன் பிளான். which yearனு கேட்டாங்கனாக்க 1946. அதில் நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். the assembly consisted of 389 members. அப்போ எத்தனை மெம்பர்ஸ்னு கேட்டாங்கன்னா 389 மெம்பர்ஸ்னு நீங்கள் எழுதணும். ரெப்ரசன்டிங் ப்ராவின்சஸ். ப்ராவின்சஸ் அப்படின்னா நம்ம இப்போ சொல்கிற மாதிரி ஸ்டேட் அப்படிங்கிற அப்போ பிரிக்கலை. அப்போ ப்ராவின்சஸ் தமிழில் மாகாணங்கள்னு பிரிச்சிருந்தாங்க. அப்போ இந்தியாவில் மொத்தம் எத்தனை ப்ராவின்சஸ் இருந்துச்சுனாக்கா 292 ப்ராவின்சஸ் இருந்துச்சு. ஸ்டேட்ஸ் 93 ஸ்டேட்ஸ் இருந்துச்சு. சீஃப் கமிஷனர்ஸ் ப்ராவின்ஸ்னு 3 இருந்துச்சு. பலுச்சிஸ்தான் அப்படிங்கிறது தனியாக ஒரு ப்ராவின்ஸாக இருந்துச்சு. ஸோ இத்தனை ப்ராவின்ஸில் இருந்தும் மெம்பர்ஸு அங்கே செலக்ட் பண்ணப்பட்டு தான் மொத்தமாக 389 மெம்பர்ஸ் அந்த கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளியில் இருந்தாங்க. த அசம்பிளி ஹெல்ட் இட்ஸ் ஃபர்ஸ்ட் மீட்டிங் ஆன் December 9, 1946. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் இது. த ஃபஸ்ட் மீட்டிங் ஆஃப் கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளி வாஸ் ஃபார்ம்ட் இன் த இயர் டேஷ் அப்படின்னா December 9, 1946. Dr. Sachidananda Sinha was the oldest member of the Constituent Assembly. Actually, who is the president of the Constituent Assembly ன்னு கேட்டால் நீங்கள் டாக்டர் ராஜேந்திர பிரசாத்தை தான் எழுதணும். ஆனால் அவருக்கு முன்னாடி டாக்டர் சச்சிதானந்த சின்ஹான்னு ஒருத்தர் இருந்தார். அவர் இறந்து போயிடுறாரு. ஸோ ஆஃப்டர் ஹிஸ் டெத் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் பிகேம் தி பிரசிடென்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூயன்ட் அசம்பிளி. அப்போ வெறுமனே கேட்டாக்க ஹூ இஸ் தி பிரசிடென்ட் ஆஃப் கான்ஸ்டியூயன்ட் அசம்பிளின்னு கேட்டாக்க நீங்கள் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் எழுதணும். who is the older member of the constituent assembly கேட்டாக்க டாக்டர் சச்சிதானந்த சின்ஹாவை நீங்கள் எழுதணும். ஓகே, தென் இவர் பிரசிடெண்ட்டாக இருக்கும் பொழுது இவருக்கு வைஸ் பிரசிடெண்ட்டாக அவருக்கு அசிஸ்ட் பண்ணுறதுக்கு 2 மெம்பர்ஸ் இருந்தாங்க. அவங்க ஹெச்சி முகர்ஜி அண்ட் விடி கிருஷ்ணமாச்சாரி. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். who is the 2 vice presidents in the constituent assembly அப்படின்னு கேட்கலாம். இல்லைனாக்கா who assist டாக்டர் ராஜேந்திர பிரசாத்னு கேட்கலாம். அப்போ ஹெச்சி முகர்ஜி அண்ட் விடி கிருஷ்ணமாச்சாரி. ஓகே, டோட்டலாக எவ்வளோ செஷன்ஸ் போச்சு? செஷன்ஸ் அப்படின்னா மீட்டிங்ஸ்ன்னு சொல்லலாம். இப்போ மொத்தமாக 11 செஷன்ஸ் போச்சு. இந்த 11 செஷன்ஸும் 160 டேஸ் நடந்துச்சு. இதில் மொத்தம் 2473 அமெண்ட்மெண்ட்ஸ் பண்ணாங்க. இப்போ இந்த இடத்துல மிஸ் அமெண்ட்மெண்ட்ஸ்னால் என்னன்னு சில பேருக்கு டவுட்ஸ் வரும் உங்களுக்கு. அமெண்ட்மெண்ட்னா என்னன்னாக்கா சட்ட திருத்தம். ஸோ காலத்திற்கு ஏற்றவாறு, நேரத்திற்கு ஏற்றவாறு, மக்களின் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நம்ம சட்டங்களில் சில மாற்றங்கள் கொண்டு வரோம். அப்போ இந்த சட்ட திருத்தத்தின் போது 11 செஷன்ஸ்லையும் சேர்த்து மொத்தமாக எத்தனை அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வந்தாங்க அப்படின்னா 2473 அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ எத்தனை செஷன்ஸ் நடந்துச்சு? 11 செஷன்ஸ். எத்தனை டேஸ் நடந்துச்சு? 166 டேஸ். எத்தனை அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க? 2473 அமெண்ட்மெண்ட்ஸ் பண்ணாங்க. ஓகே, கிளியர்? நெக்ஸ்ட், டிராஃப்டிங் கமிட்டி அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் டாக்டர் பிஆர் அம்பேத்கர். இப்போ முதல்ல நம்ம பார்த்தது கான்ஸ்டியூயன்ட் அசம்பிளி. இப்போ நம்ம பார்க்குறது டிராஃப்டிங் கமிட்டி. டிராஃப்டிங் கமிட்டினா வரைவரை எழுதினவங்க. அதாவது ஒரு கான்ஸ்டியூஷனை எப்படி இருக்கணும் அப்படின்னு அதை எழுதினவங்க யாருனாக்க டாக்டர் பிஆர் அம்பேத்கர் தான். He is recognized as the father of the constitutions of India. ரொம்ப important. Who is called as the father of the constitution of India ன்னு கேட்டாங்கனாக்க டாக்டர் பிஆர் அம்பேத்கர். Citizen,
நம்ம பார்த்தோம், நிறைய செஷன்ஸ் நிறைய பார்த்தோம், நிறைய டேஸ் பார்த்தோம். இப்போ இதில் பாருங்கள், ஃபைனலி அடாப்டட் ஆன் November 26, 1949. அப்போ எல்லா செஷன்ஸும் பார்த்து 2400 அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் முடிச்சு ஃபைனலாக November 26, 1949 தான் ஒரு அழகான ஒரு கான்ஸ்டியூஷன் டிராஃப்டை நம்ம ரெடி பண்ணி அம்பேத்கரை வந்து நேரு கையில் ஒப்படைக்கிறாரு. அதில் என்னென்ன இருந்துச்சுன்னா, ஒரு ப்ரியாம்பிள் இருந்துச்சு, 22 பார்ட்ஸ் இருந்துச்சு, 395 ஆர்டிகல்ஸ் இருந்துச்சு, 8 ஷெட்யூல்ஸ் இருந்துச்சு. மிஸ் அப்போது இப்போ எத்தனை பார்ட்ஸ் இருக்குது, எத்தனை ஆர்டிகல்ஸ் இருக்குது, எத்தனை ஷெட்யூல்ஸ் இருக்குது அப்படின்னா, முன்ன இருந்த 22 பார்ட்ஸு இப்போ 25 பார்ட்ஸ் ஆகிடுச்சு, 395 ஆர்டிகல்ஸ் 448 ஆர்டிகல்ஸ் ஆகிடுச்சு, 8 ஷெட்யூல்ஸு 12 ஷெட்யூல்ஸ் ஆகிடுச்சு. அப்போ ரெண்டு விதமாக இதை கொஷின் கேட்கலாம். At the time of introduction of constitution, it consists of how many parts, articles and schedules ன்னு கேட்டால் 22, 395, 8ன்னு எழுதணும். At present, how many schedules, parts and articles ன்னு கேட்டால் 25, 448 and 12ன்னு நீங்கள் எழுதணும். Clear? Okay. This draft came into effect as a Republic Day on 26th January 1950. இந்த நாள் தான் நம்ம ஒரு முறையும் குடியரசு தினமாக கொண்டாடுறோம். 26th January 1950 is celebrated every year as the Republic Day. Okay. இதில் பாருங்கள், பிரேம் பிஹாரி நரேன் ரைசாடா was the calligrapher of the Indian Constitution. காலிகிராஃபர்னால் என்னென்னா, who is writing, கீழே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. The original constitution was handwritten by him in a flowing italic style. இப்போ இருக்கிற போல் ப்ரெஸ்ஸோ கம்ப்யூட்டரோ டக்குன்னு டைப் பண்ணி நம்மளால் எடுக்கலாம் முடியாது. அப்போ கம்ப்ளீட்டாக அவ்வளோ புக்ஸையும் வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கையிலையாக எழுதியிருக்காங்க. என்ன ஸ்டைலில், இட்டாலிக் ஸ்டைலில். அதை எழுதினவர் யாருன்னா பிரேம் பிஹாரி நரேன் ரைசாடா. இப்போ கேலிகிராஃபர் அப்படின்னா த பர்சன் ஹூ இஸ் ரைட்டிங் ஹிஸ் ஹேண்ட் அப்படிங்கிறவர் தான் அதுக்கு அர்த்தம். See, listen. The person who attained 18 years of age is eligible to vote. அப்போ 18 வயது முடிந்த எல்லாருக்கும் ஓட்டு போட்டு நம்ம நாட்டை ஆளக்கூடிய எம்எல்ஏஸையோ எம்பிஸையோ எலெக்ட் பண்ணுற உரிமை நமக்கு இருக்குது. அப்போ யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் எந்த இயர் வந்தால் நமக்கு கிடைக்கும்னா, நமக்கு 18 வயசு ஆனால் தான் ஓட்டு போடுற உரிமை நமக்கு கிடைக்கும். ஓகே. ப்ரியாம்பிள் நான் போன தடவை சொன்னேன் உங்களுக்கு. ப்ரியாம்பிள்னா என்னென்னா, இட் இஸ் கால்ட் அஸ் தி கீ ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். கீ ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் என்னது, சாவியானா அந்த சாவின்னு அர்த்தம் இல்லை. எப்படி எவ்வளோ பெரிய ஒரு பேலஸாக இருந்தாலும் ஒரு சின்ன சாவி இருந்தாலும் அந்த பேலஸினுடைய பூட்டை திறக்க முடியும். அதுபோல் அந்த கான்ஸ்டியூஷன் புக்கை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ப்ரியாம்பிளை நம்ம தெரிஞ்சுக்கணும். ப்ரியாம்பிள் வழியாக தான் நம்ம கான்ஸ்டியூஷன் புக்கில் போக முடியும். அதனால தான் ப்ரியாம்பிளுக்கு கீ ஆஃப் தி கான்ஸ்டியூஷன்னு சொல்கிறாங்க. The preamble of the Indian Constitution is based on the objective resolution drafted by Jawaharlal Nehru, which was adopted by the Constituent Assembly on January 22, 1947. It has been amended once by the 42nd Constitutional Amendment Act in 1976. அதாவது ப்ரியாம்பிள் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷனை ஒரு அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனாக கொண்டு வந்தவர் யாருன்னா ஜவஹர்லால் நேரு தான். அவர் கொண்டு வந்தது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா January 22, 1947. அதை எப்போ அமெண்ட் பண்ணாங்கன்னா 1976 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டில் அமெண்ட் பண்ணுறாங்க. இதை எப்படி கேட்கலாம் அப்படின்னாக்க, எப்படி கொஸ்டினாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதை ஈஸியாக. இந்தியன் the preamble is called as the objective resolution by whom அப்படி இல்லைனா drafted by whom அப்படின்னா ஜவஹர்லால் நேருன்னு நீங்கள் எழுதணும். clear? ஓகே. 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் வாஸ் பாஸ்ட் இன் த இயர் டேஷ் அப்படின்னா 1976 நீங்கள் எழுதணும். ஓகே. இந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்னு நான் சொன்னேன் சட்ட திருத்தம்னா, அப்போ 1976 வந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டில் மொத்தமாக 3 அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வராங்க. அது என்னென்ன 3 அமெண்ட்மெண்ட்ஸ் அப்படின்னா, ஒரு புதுசாக ஒரு வார்த்தையை கொண்டு வராங்க. சோஷியலிஸ்ட், செக்யூலர் அண்ட் இன்டெகிரிட்டி அப்படிங்கிற வார்த்தையை கொண்டு வராங்க. ஓகே. த ப்ரியாம்பிள் பிகின்ஸ் வித் தி ஃப்ரேஸ் வி த பீப்புள் ஆஃப் இந்தியா. அப்படின்னா என்ன அர்த்தம், நாம் இந்திய குடிமக்களாகிய நாம் அப்படிங்கிறது தான் வெரி ஃபர்ஸ்ட் வேர்டாக அந்த புக்கில் இருக்குது. ஓகே. ஓகே. நெக்ஸ்ட் ஒன். Liberty, equality and fraternity were the important slogans during the French Revolution of 1789. இது 1789 ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் நடக்கும் பொழுது இந்த 3 முக்கிய ஸ்லோகன்ஸ். என்ன ஸ்லோகன்ஸ்? லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி. இந்த 3 வேர்டும்
நம்மளோட கான்ஸ்டியூஷன் புக்லேயும் இருக்குது. ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற டாபிக் சிட்டிசன்ஷிப். The word citizen is derived from the Latin word civis. The word cities is derived from the Latin word dash அப்படின்னு கேட்கலாம். நீங்கள் civis அப்படின்னு எழுதணும். அப்படின்னா என்னென்னா சிங்கிள், அதாவது நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டியூஷன் சிங்கிள் சிட்டிசன்ஷிப்பை தான் நமக்கு அங்கீகரிச்சிருக்கு. நிறைய நாடுகளில் டபுள் சிட்டிசன்ஷிப் இருக்குது, ஆனால் நமக்கு ஒற்றை குடியுரிமை தான் நமக்கு வழங்கப்பட்டிருக்கு. இந்த விஷயம் நமக்கு எந்த ஆர்டிகல்ஸை சொல்லியிருக்காங்கன்னா, ஆர்டிகல்ஸ் 5 to 11 அண்டர் பார்ட் 2 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் டீல்ஸ் வித் தி சிட்டிசன்ஷிப். குடியுரிமை அப்படிங்கிற விஷயத்தை எந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க? ஆர்டிகல் 5 to 11 அண்டர் பார்ட் 2. ஓகே, இதுக்காக ஒரு ஆக்ட் பாஸ் பண்ணுறாங்க, அதுக்கு பேர் சிட்டிசன்ஷிப் ஆக்ட். இட் வாஸ் பாஸ்ட் இன் த இயர் 1955. இந்த ஆக்டை 8 முறை அமெண்ட் பண்ணியிருக்காங்க. அமெண்ட்மெண்ட்னா நான் என்ன சொன்னேன்? சட்ட திருத்தம். நமக்கு கால சூழ்நிலைக்கு ஏற்றவாறு, மக்களுடைய வசதிக்கு ஏற்றவாறு சில சேஞ்சஸை நம்ம அங்கே கொண்டு வருவோம். அதுக்கு பேர் தான் அமெண்ட்மெண்ட். அப்போ 1955 பாஸ் பண்ணப்பட்ட இந்த சிட்டிசன்ஷிப் ஆக்டை எத்தனை முறை அமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா 8 times அமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, next topic, fundamental rights. The fundamental rights are enshrined in part 3 of the constitution from article 12 to 35. ரொம்ப important question. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது அடிப்படை உரிமைகள். ஒரு சிட்டிஸ்னால் நம்ம இந்த நாட்டில் பிறந்திருக்கோன்னா நமக்குன்னு அரசாங்கம் பல உரிமைகளை கொடுத்துருக்காங்க, அடிப்படை உரிமைகளை கொடுத்துருக்காங்க. அதுக்கு பேர் தான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அப்போ இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பற்றி கான்ஸ்டியூஷனில் எங்கே சொல்லியிருக்காங்கன்னா, பார்ட் 3 ஆஃப் தி கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகல் 12 to 35 சொல்லியிருக்காங்க. கான்ஸ்டியூஷன் ப்ரொவைடட் ஃபார் 7 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். மொத்தம் 7 உரிமைகளை கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு உரிமையை அமெண்ட்மெண்ட் பண்ணி எடுத்துட்டாங்க. நமக்கு இப்போ இருக்கிறது மொத்தம் 6 உரிமைகள். ஸோ அட் ப்ரெசன்ட் தேர் ஆர் ஒன்லி 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இதை கொஸ்டினாக கேட்கலாம். அட் ப்ரெசன்ட் வி ஆர் ஹேவிங் ஹவு மெனி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னு கேட்கலாம். அது ஒன்று தான், அதுக்கு ஆன்சர் தான் 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். Part 3 of the Constitution is rightly described as the Magna Carta of India. Magna Carta-னா அதி முக்கியத்துவம் வாய்ந்தன்னு அர்த்தம். இப்போ அதி முக்கியத்துவம் வாய்ந்தன்னா கான்ஸ்டியூஷனில் எத்தனையோ பார்ட்ஸ் இருந்தாலும் இந்த பார்ட் 3ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக சொல்கிறாங்க. அதனால தான் அதுக்கு மெக்னா கார்ட்டான்னு பேர். ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, ஒரு மனித உரிமைகளை பற்றி பேசுது, மனுஷனுக்கு உண்டான ரைட்ஸை பற்றி பேசுது. அதாவது இந்தியன் சிட்டிசனுக்கு என்னென்ன அடிப்படை உரிமைகள் இருக்குங்கிறத பற்றி சொல்கிறதுனால இதை நம்ம மெக்னா கார்ட்டான்னு சொல்கிறோம். ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமெடிஸ் அப்படிங்கிறத ஆர்டிகல் 32 சொல்கிறாங்க. அப்போ கான்ஸ்டியூஷனல் ரெமெடிஸ்னால் என்ன? நமக்கான சில உரிமைகளை நம்ம சட்டப்பூர்வமாக பெற முடியும். நமக்கான அதிகாரங்களை, நமக்கு ஒரு தவறு இழைக்கப்படும் பொழுது, நமக்கு ஒரு அநீதி இழைக்கப்படும் பொழுது, அடிப்படை உரிமைகள் மறுக்கப்படும் பொழுது நம்ம சட்ட ரீதியாக அதை நம்ம ஹேண்டில் பண்ணி ஜெயிக்கலாம். அதுக்கு பேர் தான் ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமெடிஸ். இட் இஸ் டீல் வித் தி அண்டர் ஆர்டிகல் 32. That is why the Supreme Court is called the guardian of the Constitution. அப்போ சுப்ரீம் கோர்ட்டு தான் நம்ம அணுகிறோம். கடைசியாக நமக்கு இப்போது ஹை கோர்ட்டு, பெஞ்ச் கோர்ட்டு, ஹை கோர்ட்லாம் முடிச்சு கடைசியாக நம்ம எங்கே போவோம்? சுப்ரீம் கோர்ட், உச்சநீதிமன்றத்துக்கு தான் போவோம் இல்லையா? அதுதான் அதனுடைய தீர்ப்பு தான் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். அப்போ சுப்ரீம் கோர்ட் நம்ம என்ன சொல்கிறோம்? கார்டியன் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். ரொம்ப முக்கியமான கொஷின்ப்பா, மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ விச் கோர்ட் இஸ் கால்ட் அஸ் தி கார்டியன் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் கேட்கலாம். அப்போ சுப்ரீம் கோர்ட்டு நீங்கள் ஆன்சர் எழுதணும். According to Dr. B.R. Ambedkar, Article 72 is the heart and soul of the Constitution. அவர் என்ன சொல்கிறார்? ஆர்டிகல் 32 தான் ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். எப்படி ஒரு மனுஷன் உயிர் வாழ்கிறதுக்கு இருதயமும் அவனுடைய ஆன்மாவும் முக்கியமோ, அதுபோல் இந்த கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிற அந்த புத்தகம், சட்ட புத்தகம் உயிர் பெற்று இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஆர்டிகல் 32 வேணும்னு சொல்கிறாரு. ஆர்டிகல் 32 என்ன சொன்னேன்? ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமெடிஸ். அப்படின்னா நமக்கான தேவைகளை சட்ட ரீதியாக நம்ம அணுகிறதுக்கு பேர் தான் ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமெடிஸ் அண்டர் ஆர்டிகல் 32, which is called as the heart and soul of the constitution. Next, come to article 352. The freedoms guaranteed under article 19 was automatically suspended. இது ரொம்ப ரேர். இந்தியாவினுடைய பாதுகாப்பிற்கு ஒரு அச்சுறுத்தல். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாகிஸ்தான் நம்ம மீது படையெடுத்து வராங்க, இல்லைனாக்க பக்கத்தில் இருக்க நெய்பரிங் கண்ட்ரீஸ் வராங்க, இல்லை வேறு ஏதாவது கண்ட்ரீஸ் வராங்க, ஆயுதம் ஏந்திய படைகளால் இந்தியாவில் இருக்க மக்களுக்கு அச்சுறுத்தல் அப்படிங்கும்பொழுது அந்த நேரங்களில் ஆர்டிக்கல் 19 படி என்ன பண்ணுவாங்க? ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃப்ரீடமை சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. இதை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் தான் ஆர்டிக்கல் 352.
நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆர்டிகல் 352 the freedom guaranteed under article 19 was automatically suspended. எப்போ நம்மளுடைய வாழ்வாதாரத்திற்கு ஒரு ஆபத்து வரும் பொழுது, ஆயுதம் ஏந்திய படைகளால் ஆபத்து வரும் பொழுது, இந்தியாவுடைய பாதுகாப்பு ஆபத்து வரும் பொழுது நமக்கான அடிப்படை உரிமைகளை அவங்க கேன்சல் பண்ணுவாங்க. இதுக்கான அதிகாரம் பிரசிடென்ட் கையில் மட்டும்தான் இருக்குது, அது யார் கையிலையுமே கிடையாது. ஸோ பிரசிடென்ட் இஸ் தி ஒன்லி பர்சன் who can eligible to suspend the fundamental rights. இப்போ இதில் பாருங்கள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கும் டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசிக்கும் சில ஒற்றுமைகள் அண்ட் வேற்றுமைகள் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. டிஃப்ரென்ஸ் அண்ட் யூனிட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இட் வாஸ் derived from the constitution of the USA. இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது அமெரிக்கன் கான்ஸ்டியூஷனால் அதை பார்த்து அதை படித்து புரிஞ்சு நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனோட சேர்த்திக்கிட்டோம். டிரெக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படிங்கிறது அயர்லாண்ட்லேருந்து நம்ம வாங்கிக்கிட்டோம். இட் வாஸ் ட்ரான் ஆன் த மாடல் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் அயர்லாண்ட். லிசன், உங்களுக்கு பேஜ் நம்பர் 242 நிறைய ஆர்டிகல்ஸ் கொடுத்துருக்காங்கம்மா. அந்த ஆர்டிகல்ஸை நீங்கள் அப்படியே மெமரைஸ் பண்ணிக்கணும். பாருங்கள், இப்போ நான் சொல்லும் போது நீங்கள் ஜஸ்ட்டு காதில் வாங்கிக்கிட்டு மறுபடியும் இதை புக்கு வச்சு ரீகால் பண்ணி ஒரு 4 முறை 5 முறை வாசித்து கண்டினியூஸாக நீங்கள் அதை ஒரு வீட்டில் ஒரு சார்ட் பேப்பர்லேயோ இல்லை ஒரு ரஃப் நோட்லேயோ எழுதி பார்த்தா தான் இது உங்களுக்கு மனப்பாடாகும். நிச்சயமாக இதுலேருந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. சரி, ஆர்டிகல் 14 டீல்ஸ் வித் ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, சட்டத்தின் முன் அனைவரும் சமம். Article 15, prohibition of discrimination on grounds of religion, race, caste, sex or place of birth. அதாவது டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்க, யாரையும் ஒரு இன ரீதியாகவோ ஜாதிய ரீதியாகவோ ஆண் பால் வேறுபாடு மூலியமாவோ இல்லை பிறப்பிடம் மூலியமாவோ நம்ம அவங்கள ஒதுக்கி வைக்கிறதோ அவமானப்படுத்துறதோ தாழ்த்தி பேசுகிறதோ கூடாது. ஆர்டிகல் 16, ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இன் மேட்டர்ஸ் ஆஃப் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட். அப்போ பொதுவான ஒரு வேலைவாய்ப்பு விஷயங்களில் எல்லாரும் சமங்கிற அந்த அடிப்படையை நம்ம பின்பற்றணும். ஆர்டிகல் 17, அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி. அதாவது என்ன சொல்கிறது, தீண்டாமையை பின்பற்றக்கூடாது. ஒரு காலத்தில் ஜாதிய கொடுமை மிகவும் தலை தூக்கி இருந்தது. அதுக்கப்புறம் தான் இந்த ஆக்டெல்லாம் கொண்டு அதை சப்ரஸ் பண்ணாங்க கவர்மெண்ட்டு. ஆர்டிகல் 18, அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ் எக்ஸப்ட் மிலிட்ரி அண்ட் அகடமிக். அதாவது மிலிட்ரி அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ்னாக்கா இவங்களா ஒரு புனைய பேர் வச்சுக்கிறது. என்ன சொல்லுவாங்க, நம்ம டிவியில் நியூஸ்லலாம் சொல்லுவாங்க பட்டாக்கத்தி கோவிந்தன்னுவாங்க. அதுக்கெல்லாம் என்ன பிறக்கும் போதேவா அந்த பேர் வச்சாங்க, இவங்களா வச்சுக்கிறது. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் படிப்பு ரீதியாகவும் மிலிட்ரி சர்வீஸ்லேயும் மட்டும்தான் நம்ம டைட்டில்ஸ் கொடுக்குறது. ஒரு புனைய பேர் அவங்களுக்கு நம்ம கொடுக்குறோம், பட் அவங்க யாருக்கும் எந்த புனைய பேரும் கிடையாது. இந்த சைடு பாருங்கள், ஆர்டிகல் 19, freedom of speech and expression, assembly, association, movement, residence and profession. Article 20, protection in respect of conviction of offences. Article 21, protection of life and personal liberty. Article 21A, right to elementary education. Article 22, protection against arrest and detention in certain cases. Article 23, prohibition of traffic in human beings and forced labor. Article 24, prohibition of employment of children in factories, etc. Article 25, freedom of conscience and free profession, practice and propagation of religion. Article 26, freedom to manage religious affairs. Article 27, freedom from payment of taxes for a promotion of any religion. Article 28, freedom from attending religious instruction or worship in certain educational institutions. Article 29, protection of language, script and culture of minorities. Article 30, right of minorities to establish and administer educational institutions. Article 32, it allows individuals to seek redressal for the violation of their fundamental rights. இதுதான் நம்ம சொன்னோம் இல்லையா, ஆர்டிகல் 32 is called as the soul and heart of the கான்ஸ்டியூஷன். யார் சொன்னது, அம்பேத்கர் சொன்னாருன்னு நம்ம ஃபஸ்ட் ப்ரீவியஸ் பேஜில் பார்த்தோம். அதுதான் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடிப்படை உரிமைகளை யாரும் இல்லைன்னு சொல்லக்கூடாது. அப்படி சொன்னால் நம்ம கோர்ட்டு மூலிமா நம்ம அதையே சரி பண்ணலாம். எப்போ சொல்லுவாங்க, நாட்டிற்கு அச்சுறுத்தல் ஏற்படும் போது பிரசிடெண்ட்டாக பார்த்து வேணாலும் அந்த அடிப்படை உரிமைகளை ஸ்டாப் பண்ணலாமே தவிர வேறு யாருக்கும் அந்த எந்த ரைட்ஸும் கிடையாது. So listen, next one. The directive principles of state policy are
are enumerated in part 4 of the constitution from articles 36 to 51. So இது நமக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பாலிசி, directive principles of state policy. இது part 4 of the constitutionல article 36 to 51ல இருக்கு. Dr. B.R. Ambedkar described these principles as novel features of the constitution சொல்றாரு. அப்போ இது வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின். விச் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் இஸ் கால்ட் அஸ் த நோவல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷனா டிரெக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி நீங்கள் எழுதணும். பாருங்கள், விச் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் இஸ் கால்ட் அஸ் தி நேவல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் தி ஃபீச்சர்ஸ்ன்னு கேட்டாங்கனாக்க நீங்கள் டிரெக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசின்னு எழுதி. இது யார் சொன்னாங்கனாக்க டாக்டர் B.R. அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. The 86th Amendment Act of 2002 changed the subject matter of Article 45 and made elementary education a fundamental right under Article 21A. அதாவது அடிப்படை கல்வி, ஆரம்ப கல்விங்கிறது ஒரு தனி மனித சுதந்திரம். அவனுக்கு கட்டாயமாக நம்ம கல்வியை கொடுத்தே ஆகணும். அவனை எங்கே வேலைக்கும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, வேலை வைக்க கூடாது. The 86th Amendment Act of 2002 changed the subject matter of Article 45 and made elementary education a fundamental right under Article 21A. The amendment directive requires the state to provide early childhood care and education for all children until they complete the age of 6 years. அதாவது ஃபஸ்ட்டு வந்து 86th amendment படி 2002ல ஒரு சேஞ்ச் கொண்டு வராங்க. அந்த சேஞ்ச் மூலிமா என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா ஆர்டிக்கல் 46ல் எலிமெண்ட்ரி எஜுகேஷனு தனி மனித உரிமையாவது ஃபண்டமெண்டல் ரைட்டு. ஒரு குழந்தை இந்தியாவில் பிறந்துச்சு, இந்தியாவோட குடிமகன் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு 6 years 6 வயசு வரைக்கும் கம்பல்சரி எஜுகேஷன் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ அது 14 years இருக்குது. ஸோ கம்பல்சரி எஜுகேஷன் எந்த இயர்ஸ் வரைக்கும் அப்படின்னாக்கா 14 years வரைக்கும், 14 வயது வரைக்கும் கட்டாய கல்வி நடைமுறையாக்கப்பட்டுள்ளது. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ங்கிற கான்செப்டை நம்ம ரஷ்யாட்டந்து தான் வாங்கி நம்மளோட கான்ஸ்டியூஷனில் சேர்த்திருக்கோம். அதாவது கான்ஸ்டியூஷன் எழுதும் போது அம்பேத்கர் வந்து உலகம் முழுசும் ட்ராவல் பண்ணி எந்தெந்த நாடுகளில் இருக்கிற கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸை எடுத்து நம்ம கான்ஸ்டியூஷனோடு சேர்க்குறாரு. இப்படி பார்க்கும்பொழுது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படிங்கிற அந்த ஆர்டிக்கலை வந்து ரஷ்யாட்டந்து தான் நம்ம கடன் வாங்கின்னு சொல்லக்கூடாது, ரஷ்யாக்கிட்டேருந்து வாங்கி அதை வந்து நல்ல ஒரு விஷயங்கிறதுனால நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் கூட சேர்த்திருக்கோம். In 1976, the Congress party set up the Sardar Swaran Singh Committee to make recommendations on fundamental duties. அப்போ 1976 காங்கிரஸ் பார்ட்டி ரூல் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது சர்தார் ஸ்வாரன் சிங் கமிட்டி, அதாவது சர்தார் ஸ்வாரன் சிங்கோட தலைமையில் ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணி அந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் மூலிமா தான் 42nd அமெண்ட்மெண்ட் படி நம்மளோட கான்ஸ்டியூஷனோட ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை சேர்த்திருக்காங்க. மொத்தம் அப்போ ஆரம்ப காலத்தில் எத்தனை ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா 10 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இருந்துச்சு. 86th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் எப்போ பாஸ் பண்ணப்பட்டது? 2002ல் பாஸ் பண்ணாங்க. இந்த ஆக்ட் படி தான் சைல்டுஹுட்டுக்கு 6 years வந்து 14 years கம்பல்சரி எஜுகேஷனை மாற்றுறாங்க. கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், எஜுகேஷன் டு தியர் சில்ட்ரன் பிட்வீன் ஏஜ் 6 and 14 years. உங்களுக்கு நல்லா தெரியும் 1976ல் 42nd அமெண்ட்மெண்ட் படி என்ன பண்ணாங்க, 6 years வரைக்கும் கம்பல்சரி எஜுகேஷன் கொடுத்தாங்க. 86th Constitutional Amendment Act was passed in 2002. According to this act, education to their children was made compulsory between the age 6 and 14 years. Seventh schedule of the Constitution embodies 3 lists, namely Union list, state list and concurrent list consisting of 97, 66 and 47. இந்த நம்பர்ஸ் எதை குறிக்குது அப்படின்னா சில விஷயங்களை டிசைட் பண்ணும் பொழுது நம்மளோட நாட்டில் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், ரயில்வே டிபார்ட்மெண்ட், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட், ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. எல்லா டிபார்ட்மெண்ட்ஸையும் ஒன்றா சென்ட்ரல் கவர்மெண்ட்டாகவே பார்த்துக்க முடியாது, இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட் பொறுப்புகளையே ஒப்படைக்க முடியாது. அப்படிங்கிறதுனால சில விஷயங்களை பிரிச்சுக்கிறாங்க, ஒர்க்கை நம்ம பிரித்து செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி பிரிச்சுக்கிறாங்க. இப்படி பார்க்கும்பொழுது யூனியன் லிஸ்ட் அப்படின்னா பொதுப்பட்டியல், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில் இருக்கும். சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில் எத்தனை டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது? 97 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸ்டேட் லிஸ்ட்னால் மாநில பட்டியல் எத்தனை அஃபேர்ஸ் இருக்குது? 66 அஃபேர்ஸ் இருக்குது. கன்கரண்ட் லிஸ்ட்னால் பொதுப்பட்டியல். அந்த பொதுப்பட்டியல் அப்படிங்கிறது யூனியன் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சேர்ந்து டிசைட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அந்த விஷயத்தில் மொத்தம் 47 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது.
இதில் பாருங்கள், the union list, state list and concurrent list consisting at present 100, 61 and 52. நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம், 97, 66, 47ன்னு பார்த்தோம். இப்போது காலங்கள் மாற மாற நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் மூலிமா இப்போ அந்த லிஸ்ட்டு என்னவா மாறி இருக்கு, யூனியன் லிஸ்ட்டு 100ன்னும் ஸ்டேட் லிஸ்ட்டு 61ன்னும் கன்கரண்ட் லிஸ்ட்டு 52ன்னு மாறி இருக்கு. Finance Commission appointed by the President under Article 280 of the Constitution. Late Prime Minister Indira Gandhi appointed the Sarkaria Commission in 1983 to make an inquiry into the central-state relations. ரொம்ப முக்கியமான கொஷின் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மறைந்த பாரத பிரதமர் இந்திரா காந்தி தலைமையில் சர்க்காரியா கமிஷன் அப்படின்னு ஒன்று 1983 அமைக்கப்பட்டது. இந்த கமிஷன் என்ன பண்ணுறாங்க, மாநிலங்களும் மத்திய அரசும் எப்படி இருக்கணும், எந்த மாதிரியான உறவு முறையோடு இருக்கணுங்கிறத சில ரெக்கமெண்டேஷன்ஸை கொடுக்குறாங்க. In 1969, the Tamil Nadu government appointed a 3-member committee under the chairmanship of Dr. P.V. Rajamannar to examine the entire question of center-state relations. எப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இந்திரா காந்தி சர்க்காரியா கமிஷனை அப்பாயிண்ட் பண்ணாங்களோ 1983ல், அதுபோல் 1969லேயே தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, ஒரு 3-member கமிட்டியை அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. யார் தலைமையில், ராஜமன்னாருங்கிறவரோட தலைமையில் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. ஃபார் தி சேம் பர்பஸ். என்ன பர்பஸ்னால் சென்டர் ஸ்டேட் ரிலேஷனுங்கிற பர்பஸ்க்காக. ஓகே, இப்போ வரைக்கும் நம்ம நாட்டில் 14 ரீஜனல் லாங்குவேஜஸ் இருக்குது. இந்த ரீஜனல் லாங்குவேஜஸ் இப்போ 22 லாங்குவேஜஸாக மாறி இருக்கு. பாருங்கள், Part 17 of the Constitution deals with the official language in Article 342 to 351. அப்போ அந்த அஃபீஷியல் லாங்குவேஜில் மொத்தம் 14 ரீஜனல் லாங்குவேஜஸ் இருந்துச்சு. ஆனால் இப்போது மறுபடியும் அது அமெண்ட்மெண்ட் பண்ணப்பட்டு 22 லாங்குவேஜஸாக இருக்குது. இதில் தமிழும் ஒன்று. 2004ல் கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டு கொண்டு வராங்க. அதில் மொத்தம் 6 லாங்குவேஜ் இருக்குது. அது என்னென்ன லாங்குவேஜ்னு பாருங்கள், தமிழ், சான்ஸ்கிரிட், தெலுங்கு, கன்னடா, மலையாளம் அண்ட் ஒடியா. தமிழ் அப்படி இந்த லாங்குவேஜ் கிளாசிக்கல் லாங்குவேஜில் 2004ல் ஆட் ஆச்சு, சான்ஸ்கிரிட் 2005ல் ஆட் ஆச்சு, தெலுங்கு 2008ல் ஆட் ஆச்சு, கன்னடா 2008 அண்ட் மலையாளம் அண்ட் 2013 அண்ட் ஒடியா இன் 2014. நேஷ்னல் எமர்ஜென்சி ஆர்டிக்கல் 352. இந்த நேஷ்னல் எமர்ஜென்சி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாட்டிற்கு ஒரு ஆபத்து வரும் பொழுது, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மூலயமா ஆபத்து வரும் பொழுது அப்போது பாஸ் பண்ணக்கூடிய இந்த ஆர்டிக்கல் 352. இது எதை பற்றி சொல்லும் அப்படின்னாக்கா, பிரசிடெண்ட்டு கையில் இந்த பொறுப்பு ஒப்படைக்கப்படும். பிரசிடெண்ட்டை பார்த்து நம்ம இந்தியாவுடைய ஒற்றுமைக்கு, இந்தியாவுடைய பாதுகாப்புக்கு ஆபத்து அப்படின்னா இந்த ஆர்டிக்கலை பாஸ் பண்ணுவார். இது வரைக்கும் எத்தனை முறை இந்த ஆர்டிக்கல் பாஸ் பண்ணப்பட்டது அப்படின்னா, 1962ல், 1971ல் அண்ட் தென் இன் 1975. இந்த 3 முறையும் இந்தியாவினுடைய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் வரும் பொழுது பிரசிடெண்ட்டு இந்த நேஷ்னல் எமர்ஜென்சி ஆக்ட் அண்டர் ஆர்டிக்கல் 352 பாஸ் பண்ணாங்க. அடுத்தது ஸ்டேட் எமர்ஜென்சி ஆர்டிக்கல் 356. அதாவது ஸ்டேட்டுக்கு ஏதாவது ஆபத்து, பக்கத்து ஸ்டேட்டாலேயோ இல்லை ஸ்டேட்டுக்கு உள்ளாரையே ஏதாவது மத கலவரம், ஜாதி கலவரம்னோ இல்லை ஆயுதங்க ஏந்திய ஏதாவது மாஃபியா கேங்காலேயோ டெரரிஸ்ட் கேங்காலேயோ ஸ்டேட்டுடைய பாதுகாப்புக்கு ஆபத்து வரும் பொழுது ஸ்டேட் எமர்ஜென்சி ஆக்ட் அப்படின்னு பாஸ் பண்ணுவாங்க. இது எந்த ஆர்டிக்கல்னால் ஆர்டிக்கல் 356. இது எப்போ பாஸ் பண்ணாங்கன்னா, ஃபஸ்ட்டு டைம் த பிரசிடென்ட் ரூல் வாஸ் இம்போஸ்ட் இன் பஞ்சாபில் 1951ல் தான் முதல் முறையாக அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டை கலைச்சிட்டு நேரடியாக குடியரசுத் தலைவருடைய ஆட்சி கொண்டு வராங்க 1951ல் பஞ்சாபில். ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி ஆர்டிக்கல் 360. இந்த ஆர்டிக்கல் நம்ம இது வரைக்கும் பயன்படுத்தினதே கிடையாது. ஏன்னாக்கா இந்தியாவிற்கு இது வரைக்கும் பண ரீதியான எந்த நெருக்கடியும் வந்தது கிடையாது. ஸோ மொத்தம் 3 எமர்ஜென்சி ஆக்ட் இருக்குது. ஒன்று நேஷ்னல் எமர்ஜென்சி ஆக்டு ஆர்டிக்கல் 352, அடுத்தது ஸ்டேட் எமர்ஜென்சி ஆக்டு ஆர்டிக்கல் 356, அதுக்கு அடுத்தது ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி ஆக்டு 360. Amendment of the Constitution. Article 368 of the Constitution in Part 20 deals with the powers of the Parliament to amend the Constitution and its procedures. அதாவது 1950ல் நம்ம கான்ஸ்டியூஷன் அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். இப்போ 2021 நடந்துகிட்ருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த வருஷ காலகட்டங்களுக்குள்ளார நிறைய மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு.
மனுஷங்களுடைய வாழ்வாதாரமாகட்டும், இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ஆகட்டும், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் ஆகட்டும், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஆகட்டும், எல்லாத்துலேயும் மாற்றங்கள் வரும்பொழுது நம்ம பழைய திட்டங்களை பயன்படுத்தாமல் சில மாற்று திட்டங்களை பயன்படுத்த வேண்டியிருக்கும். அதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த அமெண்ட்மெண்ட்னா சட்ட திருத்தம். ஒரு சட்டம் இயற்றப்பட்டதுக்கப்புறம் கால சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அந்த சட்டத்தை நம்ம மாற்றிக்கலாம். இது வந்து ஆர்டிகல் 368 பார்ட் 20 இதை பற்றி நமக்கு சொல்லியிருக்காங்க. 42nd amendment of the constitution is also mini constitution. இந்த 42nd amendmentல நிறைய சேஞ்சஸ் நீங்கள் இந்த லெசனை நம்ம நிறைய ரிவைஸ் பண்ணியிருக்கோம். எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 42nd amendment எல்லாமே வந்திருக்கும். இதில் இந்த யூனியன் லிஸ்ட்டு, ஸ்டேட் லிஸ்ட்டு, கன்கரண்ட் லிஸ்ட்டு இதிலலாம் கூட 42nd amendment தான் சேஞ்சஸ் கொண்டு வருது. அப்போ இந்த 42nd amendment எப்போ பாஸ் பண்ணுறாங்க? 1976. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1976 42nd amendment. It is called as mini constitution. Then, in the year 2000, headed by M.N. Venkadachalaya, in April, Constitutional Reform Commissions was set up in 2000. 2000 அப்போ ஹெட்டாக இருந்தவர் யார் அப்படின்னாக்கா எம்என் வெங்கடாச்சலையா அப்படிங்கிறவர் இருந்தார். அதே 2007 அது 3 member கமிஷனாக மாறுது. அப்படி மாறும் பொழுது அப்போ யார் ஹெட்டாக இருந்தாங்கனாக்கா எம்எம் புன்ச்சி அப்படிங்கிறவர் ஹெட்டாக இருந்திருக்காரு. இது எதுக்காக அப்படின்னாக்கா கான்ஸ்டியூஷனில் இன்னும் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த கான்ஸ்டியூஷனல் ரிஃபார்ம் கமிஷன்ஸ். 2000 வெங்கடாச்சலையா இருந்தார். 2007 எம்எம் புன்ச்சி, இந்த புன்ச்சிங்கிறவர் சீஃப் ஜஸ்டிஸ் இன் சுப்ரீம் கோர்ட் ரிட்டையர்டு, அவர் வந்து இருந்திருக்காரு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இந்த லெசன் 1 இன் சிவிக்ஸ் 10th சமச்சீர் சிலபஸில் இது என்சிஆர்டிக்கும் டிஎன்பிஎஸ்சி காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கும் இந்த ரிவிஷன் பண்ணதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் அடுத்த வீடியோஸில் நான் எல்லா லெசனுக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி சிம்பிளிஃபைடு வீடியோஸை உங்களுக்கு கொடுக்குறேன். தேங்க்யூ.